வணக்க மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 30 வருஷத்துல ஒரு பாக்கெட் சிகரெட் அப்பா இறந்தபோது வந்த வலி. விஜய் சேதுபதி எமோஷனலாக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் சேதுபதி தமிழ் மற்றும் ஹிந்தியில் மிகச்சிறந்த நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். நடித்தால் ஹீரோவாக மட்டும் நடிப்பேன் என்று அடம் பிடிக்காமல் கதைக்கு தேவைப்பட்டால் வில்லனாகவும் நடித்தார். ஆனாலும் அவர் தொடர்ந்து ஹீரோவாக மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறாங்க. அடுத்து நீ ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று கூறியிருந்தார். இந்த சூழல்ல அவர் தனது அப்பா குறித்து எமோஷனலாக பேசியிருக்கிறாரு. சினிமாவில் சின்ன சின்ன வேடங்கள்ல தலைகாட்டிய விஜய் சேதுபதி சீனு ராமசாமி இயக்கிய தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். முதல் படமே சூப்பர் ஹிட் அடித்தது. விஜய் சேதுபதியின் நடிப்புக்காக நல்ல பெயரும் கிடைத்தது. அப்படிப்பட்ட சூழல்ல நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, பாலாஜி தரணிதரன் உள்ளிட்டோர் சினிமாக்கு வந்தாங்க. அவர்களில் ஒரே சாய்ஸாக இருந்தவர் விஜய் சேதுபதி மட்டும்தான். 2010ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு வரை விஜய் சேதுபதியின் கிராஃப் உச்சத்தில் இருந்தார். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா பீட்ஷா, சூதுகவும், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார். அவர் நடித்த படங்கள் வரிசையாக ஹிட் அடிக்கிறது. முக்கியமாக ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் வெரைட்டியை காண்பித்தார் சேது. இதனால் அவருக்கென்றே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவானது. நடித்தால் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று அடம்பிடிக்காமல் வில்லனாகவும் நடித்தார். போட்டா, மாஸ்டர், விக்ரம், ஜவான் என அவர் வில்லனாக நடித்த படங்கள் அசால்ட்டாக ஸ்கோர் செய்தார். இதற்கிடையே ஃப்ரெஷி வெப் சீரிஸும் நடித்து அட்டகாசம் செய்திருக்கிறார். ஃப்ரெஷி, ஜவான் மூலம் ஹிந்தியில் கவனம் ஈர்த்தவர். கடைசியாக மேரி கிறிஸ்மஸ் படத்துல நடிச்சிருந்தாரு. மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி வெளியாகியது. நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த சூழல்ல இனி ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். விஜய் சேதுபதி என ரசிகர்கள் மகிழ்ச்சி இருந்தாங்க. அவர் இப்போது மகாராஜா, மிஸ்கினியத்தின் செயின் ஆகிய படங்கள்ல ஹீரோவாக நடிக்கிறார். மேலும் மிஸ்கின் இயக்கிய பிசாசு 2 படத்தில் முக்கியமான ரோல்ல நடித்திருப்பதாக சொல்லிடுறாங்க. மகாராஜா பேட்டி விரைவில் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒன்றுக்கு விஜய் சேதுபதி அளித்த பேட்டியில எமோஷனலாக பேசியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டியில், எனது குடும்பத்தில் நான் அண்ணன், தம்பி, தங்கை என 4 பேர் என்னிடம் மட்டும்தான். நீ யாருன்னு உனக்கு தெரியாதா என்று மோட்டிவேஷனாக பேசுவாங்க. நானும் அவர் ரொம்பவே கிளாஸ் ஆனது அப்பாவாக அபாரமான ஞாபக சக்தி. 2009ஆம் ஆண்டு கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ஒரு குறும்படத்தில் நடித்து கொண்டிருந்தேன். அப்போது எனது அம்மா ஃபோன் செய்து அப்பாவின் உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு என்று சொன்னாங்க. நான் பதற்றமாகிவிட்டேன். அப்போது அரை மணி நேரம் ஒரு பாக்கெட் சிகரெட் அடித்து முடித்தேன். பிறகு படித்த படுக்கையாக இருந்த அப்பாவை சந்தித்து கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலையில அவர் உயிரிழந்து போயிட்டாரு. அவர் மட்டும் இப்போது இருந்திருந்தால் எனது வெற்றியை பார்த்து ஆடி தீர்த்திருப்பார். எனது வெற்றி அவரிடம் சொல்ல முடியல என்பது எனக்கு ரொம்பவே வலி என்று விஜய் சேதுபதி அந்த பேட்டியில குறித்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.